50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் இருக்கும்னு ஒரு சயின்டிஸ்டோட அறிக்கை சொல்லுது. 50 டிகிரி செல்சியஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் 2024, 25 ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கல்ல, அந்த ரேஞ்சிலலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 32 to 40 தான் இருந்துச்சு. அதையே நம்ம ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 50 டிகிரி செல்சியஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்னினோவும் குளோபல் வார்மிங்கும் தான் இந்த 50 டிகிரி செல்சியஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாகவும் சொல்கிறாங்க. எல்னினோ அப்படின்னா என்னென்னா, பசிபிக் ஓஷனில் ஏற்படக்கூடிய அன்யூஷுவலான ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போ வாழும் பகுதியில் ஒரு ஹீட் ஐலண்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு வெறும் தார் ரோடுகளும் சிமெண்ட் கட்டடங்களும் மட்டுமே உருவாகிட்டு இருக்கிறதுனால பகல் முழுக்க ஏற்படுகிற வெப்பமும் இரவில் மரம் இல்லாத காரணத்தினால அது வெளியேற்ற முடியாமல் அப்படியே தங்கிடுது. அதனால் பல வெயில்னாலையும் வெப்பத்தினாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு நிறையவே வருது. இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பல காலமாக பேசிக்கிட்டே இருந்தார். அவரோட ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ் போகிற எல்லா இடத்துலையுமே மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அதிகமாக பதிவு பண்ணார். இதை ரொம்ப தொலைநோக்காக சிந்திச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அதில் அவரும் ஒரு தலைவர். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரு மரத்தை நடணும் அப்படிங்கிறது அவர் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். குறைந்தபட்சம் ஒரு மரம்னு சொன்னார். அதிகபட்சம் நம்ம எத்தனை மரம் வேணாலும் நடலாம். அதை ஃபாலோ பண்ணி தான் நடிகர் விவேக் அவர்கள் கூட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டதாகவும் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தார். நிறைய மரங்கள் நட்டுக்கிட்டும் இருந்தார். துபாய், மஸ்கட் போன்ற UAE நாடுகளில் கூட 40+ டிகிரி செல்சியஸ் தான் இருக்குன்றாங்க. ஆனால் அதுக்கே அங்கே வீடுலேருந்து, பஸ்ஸிலேருந்து, மால்லேருந்து, ஏன் கிச்சன் வரைக்கும் ஏசி போட்டு தான் இருக்காங்க. அங்கே ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இங்கே 50 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது அப்படின்னா நம்மளோட நிலைமை என்னவாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதனால் மக்கள் பெருசாக பாதிக்கப்படுவாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. பயிர்கள் கருகி போகும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது விலைவாசி ரொம்ப அதிகமாகும். அந்த விலையேற்றத்தின் காரணம் மக்கள் எல்லாமே ரொம்பவே சிரமப்படக்கூடிய சூழலும் ஏற்படும். இந்த வெயில்னால ஆஃபீஸில் இல்லை இன்டீரியரில் வேலை பார்க்குறவங்களோட நிலைமை ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, சாலையோரங்களில் வேலை செய்கிறவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த அதீத வெயில்னால ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. நீர்ச்சத்து குறைபாடுனால பாடி மெட்டபாலிசமே ஒரு சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பல பிரச்சனைகள் இதனால் வரும். இந்த 50 டிகிரி செல்சியஸுங்கிறது உலக நாடுகளுக்கே பொருந்தும்னாலும் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் அதிக பாதிப்புனா இங்கே தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. பாரிஸ் ஒப்பந்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்காக ஒரு சர்வதேச லெவலில் ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டாங்க. அந்த உடன்படிக்கையின்படி மரக்கன்றுகள் நடணும். யார் என்ன சொன்னாலும் மரக்கன்றுகள் நடுறது, மரத்தை க்ரீனரியாக, இந்த உலகத்தை க்ரீனரியாக மாற்றுறது மூலிமா மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங்கை நம்மளால் தடுக்க முடியும். அதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்லியோ இல்லை இவங்கன்னு மற்றவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இண்டிவிஜுவல் தனிமனித ஒழுக்கமாகவும் ஒரு தனிமனித முயற்சியும் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு மரங்கள் நட்டே ஆகணும். அப்போ தான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். அதை தவிர்த்து இதுக்கு வேறு வழியே கிடையாது. 2024 எப்படி ஒரு ஓவர் ஹீட் இருந்துச்சோ, ஒரு ஹீட் வேவ் இருந்ததோ, அதை விட அதிகமான வெப்பம் இந்த 2026 இருக்குன்றது தான் சயின்டிஸ்டோட எச்சரிக்கை. அதை மனசில் வச்சுட்டு ப்ரிகாஷனாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இது சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்த வார்னிங் மட்டும் இல்லை, இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வார்னிங் தான்.